Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி இன்னிங்கிட்ட பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கான அனௌன்ஸ்மெண்ட் சார் வந்து 12 minutes ஒரு ஆடியோ 2 minutes ஒரு ஆடியோ கொடுத்துருக்காரு. அதை மஸ்ட்டு எல்லாருமே கேட்டுருங்க. இந்த ஆடியோ கேட்க டைம் இல்லை, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவும் அன்வான்டான மெசேஜஸ் இல்லை. அது மூலம் எல்லோரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்களுக்கும் சுச்சுவேஷன் இருக்கும். பட் நம்ம இங்கே ஜாபுக்குன்னு வந்துட்டோம். இது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இங்கே நமக்கு அவங்க என்ன ஒர்க் சொல்கிறாங்களோ அதை செய்கிறது தான் நம்மளோட ஒர்க்கு. அதை நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் நமக்கு சேலரின்னு ஒன்று தருவாங்க. கம்பெனியில் கண்டினியூவாக ஒர்க்கும் பண்ண முடியும். இன்றைக்கி ஈவினிங் 7 o'clock நம்மளோட எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலில் லைவ் இருக்குது. அந்த லைவ் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா ஒன்லி கொஸ்டின் ஆன்சர் தான், மற்றபடி எதுவும் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸு, எஸ்பிஓ மெம்பர்ஸ் இல்லாத நியூவாக வரவங்க, இதுக்கு மேலே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெளியே இருந்து எஸ்பிஓவை தப்பாக நெகட்டிவாக கமெண்ட் போடுறவங்க, நெகட்டிவாக வீடியோஸ் போடுறவங்க, இவங்க எல்லாருமே எஸ்பிஓவில் கம்பல்சரி இன்றைக்கி தேவைன்னா கொஸ்டின் கேட்டு அவங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அவங்க நெகட்டிவாக வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு ஆன்சர் அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியாதனால அதை பற்றி தவறுதலாக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிது. அதனால் நம்மளோட எஸ்பி அஃபிஷியல் யூடியூப் சேனலில் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அன்வான்டாக பேசுகிறாங்களோ இல்லை எஸ்பிஓ கிளியராக புரிஞ்சிக்கல அப்படின்றவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எஸ்பிஓ பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் சார் கிளியராக சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், எஸ்பிஓவில் இதுக்கு மேலே பிளான் டீட்டெயில்ஸ் லான்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 by 1 இது மாதிரி யூடியூப் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் வந்துட்டுருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு. 17 கமெண்டர்ஸோட யூடியூப் வீடியோ இருக்குது. அது இந்த 10% இன்ட்ரோ போனஸ்க்கான வீடியோ. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ போனஸ் பற்றி ஏதாவது டவுட் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் இன்ட்ரோ போனஸ் அப்படின்றது நீங்கள் சம்பாதிக்கிற 1000 ரூபாயில் இருந்து உங்களோட அப்ளைனருக்கு 10% இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிறது 100 ரூபா அவரோட வேலெட்டுக்கு ஆட் ஆகிடும். நீங்கள் அதை அப்ளைட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த 100 ரூபா அவரோட அப்ளைட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க 900 ரூபா தான் உங்களோட அப்ளைட் வேலெட்டுக்கு போகும். அந்த 900 ரூபாயில் 10% அப்படின்றது தான் அட்மின் சார்ஜும் டிடிஎஸும். அதில் 10%னா 90 ரூபா. 90 ரூபா டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 810 ரூபா உங்களோட அக்கௌண்ட் பேங்க்குக்கு டேரெக்டாக வந்துடும். இவ்வளோ தான் சிம்பிளாக சொல்ல போனால். அதே மாதிரி லெவலுக்கான இன்கம் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி டைரக்ட் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருக்குது இன்ட்ரோ போனஸில் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாத இருந்தாலோ இல்லை தப்பாக அப்டேட் பண்ணியிருந்தாலோ எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐடிஸ் எல்லாம் பிளாக்ல இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அன்பிளாக் பண்ணியாச்சு. யாரோட ஐடியெலாம் வந்து நான் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணல, பிளாக் ஆகிடுச்சு அப்படின்றவங்க எல்லாருமே இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அன்பிளாக் பண்ணியாச்சு. மஸ்ட் எல்லாருமே உங்களோட ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சோசியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஆல்ரெடி நான் சோசியல் மீடியாவும் கம்பெனிக்கு மெயில் போகிற டாஸ்க்கும் முடிச்சிட்டேன் அப்படின்னா அகைன் நீங்கள் அதை செய்ய வேணாம். ஜஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் முடிச்சிருங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஒரே ஸ்டாஃப் ஐடிக்கு நீங்கள் 2 டைம் மெயில் போட வேணாம் அப்படிங்கிறத சார் கிளியராக சொல்லிட்டாரு. அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெயில் ஐடி ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், எஸ்பிஓ பிவிடி அஃபிஷியல் அப்படின்றது. டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு நம்பருக்கும் கம்பல்சரி குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் இருக்கவங்க மெயில் ஐடி வச்சுருப்பாங்க. அவங்க கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு மெயில் ஐடி கிடச்சிடும். இந்த 15 நாளைக்கு டாஸ்க் ஒன்று சார் கொடுத்துருந்தாரு. அதில் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேன் கார்டு வெரிஃபிகேஷன், ப்ரொஃபைல் எடிட், இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 by 1 நம்ம கான்செப்ட்டுமே லான்ச் ஆக போகுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபுல் பிளான் டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன வீடியோஸாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். மொத்தமாக சேர்த்து ஃபைனல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். எதனாலன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிளானில் ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க நோட்டீஸ் போர்டில். அதனால் உங்களோட டீம் மெம்பர்ஸை இப்போலேருந்தே அலர்ட் பண்ணுங்கள். குரூப் க்ரியேட் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பரை ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா குரூப் க்ரியேட் பண்ணி அவரையும் ஆட் பண்ணுங்கள். கம்பெனிலேயே நம்ம எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக குரூப் சேஞ்ச் ஆக போகுது. பட் அது வந்து கம்பெனி சைடு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ண சொல்கிற ரீசன், உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் டவுட் எதாக இருந்தாலும் இப்போ அவங்க உங்களை தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். ஆஃப்டர் கம்பெனி க்ரியேட் பண்ண பிறகுமே உங்களுக்கான குரூப் தனியாக எப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது உங்களை நம்பி வந்த பர்சன்ஸ் அவங்கள நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கான ப்ராப்ளம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணி தரணும். அதுதான் இங்கே ஒர்க்கு.
அதே மாரி சார் நெறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபுல்லா கேட்டுருங்க. அதர் ஜாப்ஸ் நீங்க செய்யறது பிரச்சனை இல்ல. பட் அதன் மூலியமா உங்களோட டவுன்லைனர் கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. இவர்னால நான் அதில ஜாயின் பண்ணி இழந்துட்டேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா, உங்க ஐடி டெர்மினேட் ஆகும்ன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. எந்த ஒரு கான்செப்ட்டும் கண்மூடித்தனமா டக்குன்னு அமௌண்ட் போட்டு நீங்க மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால முடியும்னா எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுங்க. இல்லன்னா நீங்க மட்டும் செஞ்சுட்டு விட்டுருங்க. அத பப்ளிஷ் பண்ணி மத்தவங்களையோட அமௌண்ட் லாஸ் ஆக வேண்டாம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்த இவ்வளோதான் இந்த வீடியோல சொல்ல வந்த விஷயம். அந்த 10% இன்ட்ரோ போனஸ் இன்கம் பத்தியும் சொல்லியாச்சு. வேற ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க.